தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 12:49-50 தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். ஊழியம் செய்கிறோம், போதிக்கிறோம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம், வரங்களை பயன்படுத்துகிறோம், தீர்க்கதரிசியாய் இருக்கிறோம், சபைகளை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்க தான் இயேசுவுக்கு பிள்ளைங்க, நாங்க தான் இயேசுவுக்கு சகோதரர்கள் என்று சொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது. மாறாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே எனக்கு சகோதரர், தாய், பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் மத்தேயு 7 கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி அக்கிரமக்காரர்களே அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். என்னதான் செய்தாலும் தேவ சித்தம் செய்கிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி சபைகளை நடத்துகிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி போதிக்கிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி வரங்களை பயன்படுத்துகிறோமா, தேவனுடைய சித்தத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோமா, தேவன் விரும்புகிற அந்த சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை கொண்டு ஆவியானவரால நடத்தப்பட்டு செய்கிறோமா என்பதுதான் அங்க கேள்வி. அதுதான் அங்க முக்கியம். அது இல்லாதபடி எங்களுடைய சுயத்துல தேவன் தந்திருக்கிற வரங்களை, தாளந்துகளை, காரியங்களை பயன்படுத்தி விட்டு, சபைகளை நடத்தி விட்டு, பிரசங்களை பண்ணிவிட்டு, எங்களுடைய விருப்பப்படி செய்துவிட்டு, இது தேவனிடத்திலே போய்விடுவோம், நாங்கள் தேவனுக்கு பிள்ளைகள், சகோதரர் என்று சொல்வதற்கு வேத இடம் கொடுக்கல. சித்தத்தின்படி செய்தால் மட்டும் சகோதரர், பிள்ளைகள், ஊழியக்காரர். சித்தத்தின்படி செய்கிறவர்களையே அவர் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார். சித்தத்தின்படி செய்கிறவர்களே நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை இங்கே என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே தனக்கு தாயாயிருந்த அந்த தாயையும் அவரோடு கூட அந்த பூமியிலே பிறந்த சகோதரரையும் வைத்து சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்து தேவனுக்கு பிள்ளைகளாக, சகோதரராக வாழ ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.